டிவிக்கு ஆட்சி நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு எந்த விதமான பலன் கிடையாது. நிறைய செய்யணும். தொழில வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு ஏது பிரச்சனைக்கு கேட்கணும். அது எதுவுமே அவங்கள கேட்கறதே இல்லை. ஓட்டு வாங்குறதோட சரி. வேஸ்ட் தான் வருடம் மொத்தத்துல வேஸ்ட். 2 ரூபாய் 2000 ரூபாய் தரேன்னாரு, கொடுக்கவே இல்லை. விஜய பாராட்டி ஒன்றும் நான் பேசல. மொத்தத்துல இவங்க 5 வருஷம் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தாவை காட்சி எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. நல்லா செய்யறாரு. எல்லாருக்கும் அதிரடிப்படை, சிங்கப்படை இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தாவை காட்சி அவங்க புதுசுப்பா, இப்பதான் வந்திருக்காங்க. டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா நம்ம பார்க்க முடியும். டிவிக்கு ஆட்சி நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு எந்த விதமான பலன் கிடையாது. திமுக ஆட்சியில செய்த நன்மைகள் எல்லாம் கிடையாது. எவ்வளோ திமுக ஆட்சியில மேம்பாலம் கட்டினாங்க, எவ்வளோ மக்களுக்கு சேவை செஞ்சாங்க, உதவியெல்லாம் செஞ்சாங்க. தாவேக ஆட்சியில வந்ததுலேருந்து எந்த விதமான பலனும் கிடையாது. அதனால போன ஆட்சியே பரவாயில்லன்ற மாதிரி தான் தோன்றுகிறது. மாற்றம் இல்லை, நல்லாதான் இருக்கு. ஆட்சியில நன்றாக தான் இருக்கு, வேற எந்த குற்றமும் கிடையாது. இப்போதான் அவங்க 3 மாசம் ஆயிருக்கு. இனிமேல் தான் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா வருவாங்க. அதுக்காண்டி பல கட்சியை ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க நம்மள வந்து கொள்ளையடைஞ்சிட்டு ஒன்றும் இல்லாமல் கஜனா காலி பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க நல்லா தான் வச்சுருக்காங்க. இப்போ இருக்க கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி 5 வருஷம் அவங்க பண்ணுறது நல்லா தான் பண்ணுவாங்க. சிறப்பா இருக்குது. எதனால சிறப்பா இருக்குதுன்னா, நான் பார்த்த வரைக்கும், என்னோட ஜென்ரேஷன்ல பார்த்த வரைக்கும் அதை விட பெட்ரு ப்ரோ. நிறைய இப்ப ஸ்டார்டிங் பண்ணிருக்காங்க. குறை சொல்ற வரைக்கும் நான் எதுவுமே இல்லை ப்ரோ. போன ஆட்சியை விட இந்த ஆட்சி எப்படி இருக்கு? போன ஆட்சி கம்பேர் பண்றப்ப நிறைய அடைஞ்சு ப்ரோ. அவங்கள என்ன சொல்ல இல்லைங்க. நான் வந்து வெளியூர், எங்க ஊர்ல இருக்குன்னு, எங்க ஊர்ல நிறைய குறைகள் இருக்குது. நான் வந்து நிறைய சொல்றேன். எங்க ஊர்ல இன்னும் இவங்க வந்து இது பண்ணல, அது வேற விஷயம். இப்பதான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நான் 5 வருஷம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க சொல்ல முடியும். ஒரு பைப்பு போட்டாங்க, அது வந்து பார்த்தோம்னா ஒரு தெருக்கு, அந்த தெருக்கு போட்டுறது எங்க தெருக்கு கிடைக்கல. ஒரு தெரு விளக்கு போட்டுருவாங்க, சரி வரையில. இப்ப கம்பெனியில கொடுத்தா கூட அது எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு அதே பேர் 5 வருஷத்துக்கு ஒரு எம்எல்ஏன்னு ஒருத்தர் எங்க ஊருக்கு வந்தாரு. வந்து எலெக்ஷன் அப்போ வந்தாரு. அதோட எலெக்ஷன் முடிஞ்சு திரும்பி இப்ப நிக்கிறப்பதான் அவர் பாக்குறேன்னு. அதோட எங்க ஏரியா பக்கம் வந்தது கிடையாது. அவர்லாம் எம்எல்ஏன்னு தெரியல எங்களுக்கு முதல்ல. அவரு அடுத்த எம்எல்ஏவோட பணியா? எம்எல்ஏவோட பணியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்எல்ஏவோட பணியா என்ன நினைக்கிறேன்னா, நிறைய செய்யணும். தொழில வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு ஏது பிரச்சனைக்கு கேட்கணும். அது எதுவுமே அவங்கள கேட்கறதே இல்லை. ஓட்டு வாங்குறதோட சரி. பார்த்தோன்னா ஒரு ஓட்டு வாங்க ஒரு மிஷினா அவங்கள கருதிருக்காங்க. காசு கொடுத்தா ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு நிலைமையில வச்சிருக்காங்க. இவங்க அதான் நடந்துக்கிறாங்க மக்களும், எனக்கு தெரிஞ்சு. வேஸ்ட் தான் வருடம் மொத்தத்துல வேஸ்ட். 2 ரூபாய் 2000 ரூபாய் தரேன்னாரு, கொடுக்கவே இல்லை. இப்பதான் கேட்ட, இப்பதான் வந்தேன்றாரு. 6 மாசம் தரேன்னாரு, எங்க கொடுக்குறாரு? இது 6 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 6 காசு தரேன்னாரு, எங்க கொடுத்தாரு? கேட்ட, இப்பதான் ஆட்சிக்கு வந்தேன்றாரு. அவர் தான் சொல்ல முடியும் அவரை பத்தி. ஆனா வேஸ்ட் தான், வந்து வேஸ்ட் தான். சின்ன பசங்க மாதிரி ஆட்சி போச்சு. விசிலச்சா பசங்க கூட்டிட்டு வந்து அப்பாவை ஓட்டு போடு எல்லாம் போட்டாங்க. ஒன்னுத்துக்கு போய் எல்லாம் போச்சு. அவர்தான் மாற்றமா இருக்கு. எல்லாமே மாற்றமா இருக்கு. ஒரு அபிஷியல்ல போனாக்கா வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இப்போ குறிப்பா தாசராஜ் பண்ணாக்கா ஒரு நேரத்துல வந்து ஏதாவது பிரச்சனைனாக்கா அழகழிப்பாங்க. இப்போ போன உட்கார வச்சு பேசி வந்து நல்லா ஒரு பிஹேவியர் நல்லா இருக்கு. எந்த இடத்துல போனாலும் வந்து, அதே ஹாஸ்பிட்டல் போனா கூட நல்லா ஒரு டாக்டர் எல்லாம் வந்து பணியை பேசுவாங்க. இடத்துல வந்து வல்லு போயிடுவாங்க. இப்ப பார்த்தாக்க நல்லா ஒரு நல்ல நிலையில பேசுறாங்க. மாற்றம்னாக்கா ஒரு 100% மாற்றம் தான் எனக்கு தெரியும். கெரியத்தோட உச்சத்தை விட்டு வந்துட்டு இப்ப மின் கட்டணம், சொத்து வரி எல்லாம் அதிகரிக்க நீங்க எவ்வளவு கட்டினீங்க இதுக்கு முன்னாடி? இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? மாமலா கட்டிட்டு இருக்கோம். ஒன்றும் பெருசா வரல. நம்மளது வில்லேஜ் தான். மாமலா தான் கட்டிட்டு இருக்கோம் சார். கரெக்டா இருக்கு. போன மாசத்தோட இந்த மாசம் அதிகரிக்கும் இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதான் செய்யும். எல்லாருமே இதுவாக தான் இருக்காங்க. கரண்ட் பில் அது இது. இப்ப அதாவது பிரச்சனை எதுவுமே சரியாகாது. என்னதான் இது பண்ணிட்டு இருந்தாலும் அது அவங்க தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, யாரும் வந்தாலும் இதாக தான் இருக்கும். புரியுதா? தாவேக வந்து அவங்களுக்கு நம்ம டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அது பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம யாரையும் குறை சொல்லி இது பண்ணிக்கணும்னா, இதுல யாரும் இந்த கீழே வரவங்களுக்கு வந்து பெனிஃபிட், மேலே வரவங்களுக்கும் ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது. நம்ம யூசேஜ் தானே.
அது என்ன பண்ண முடியும்? கெரியரோடைய உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப மின் கட்டணமும் சொத்து வரியும் உச்சத்துல இருக்கு. நீங்க போன மாசம் எவ்வளவு கட்டினீங்க, இந்த மாசம் எவ்வளவு வந்திருக்கு? திமுக ஆட்சியில எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவரு திமுக தலைவர் எந்த விதமான கரண்ட் பில்லோ சொத்து வரியோ ஏத்தல. இப்ப இவங்க வந்ததுமே ஏத்துறாங்க. அது மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான். இப்போதைக்கு வந்ததுல இருந்து ஏத்துனாங்கன்னா மக்கள் என்ன பண்ணணும், சொத்து வரியில எப்படி ஒரு திட்டமா ஏத்தணும், அது இதுக்குள்ளே ஏத்தக்கூடாது. அதனால ரொம்ப கஷ்டம்தான் மக்களுக்கு. நீங்க போன மாசம் எவ்வளவு கரண்ட் பில் கட்டினீங்க, இந்த மாசம் எவ்வளவு வந்திருக்கு? நான் வீட்டு வாடகைல இருக்கிறேன். இப்போ 1000 ரூபாய் கரண்ட் பில் வந்துருக்கு. போன மாசம் 700 ரூபாய் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 300 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இந்த திமுக ஆட்சியில எவ்வளவு கட்டிட்டு இருக்கு? திமுக ஆட்சியில 500-600 வரும். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது இவங்களா இது பண்றதுதான். அதாவது அவங்களும் அதாவது சொத்து வரி வந்து நீங்க 10 வருஷமா அதை கட்டாம இருந்தா அது வட்டி போட்டு தான் ஏறும். அதை வந்து கவர்மெண்ட்டை பத்தி ஒன்றும் தப்பா சொல்ல முடியாது. அவங்க வந்து மாசம் வருஷத்துக்கு இவ்வளவு ரூபான்னா அந்நேரம் கட்டியிருந்தா ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இவங்க 2 வருஷம் சென்று கட்டணும்னா அந்நேரம் ஏறத்தான் செய்யும். இப்போ நம்ம சாதாரண டீ கடையில் போய் நம்ம ஒரு கடையில் 10 ரூபான்றோம், ஒரு கடையில் 15 ரூபான்றோம். எப்படி விலைவாசி அப்படியே கேஸ் எடுப்பு அது இதுன்னு ஏறினால அது இதைத்தான் ஆகும். அதுக்காண்டி நான் விஜய பாராட்டி ஒன்றும் நான் பேசலை. மொத்தத்தில் இவங்க 5 வருஷம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதுக்காண்டி இப்படியே ஏறிச்சு அப்படியே ஏறிச்சுன்னு சொல்கிறதெல்லாம் வடக்கணை எவனுமே அவங்க சோத்தை தின்னத்தான் அறிவு வரப்போ, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க போன மாசம், இந்த மாசம் எவ்வளவு வந்திருக்கு? அது வீட்டுல வந்து ஒரு வட்டம், அதாவது நாங்க வாடகைக்கு இருக்கோம் இல்லைன்னு சொல்ல. அவங்க 2 மாசத்துக்கு ஒரு வட்டம் 800 ரூபா 900 ரூபான்னு வாங்குறாங்க. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபா 8 ரூபான்னு வாங்குறாங்க. அப்போ வந்து நம்ம அதாவது வாஷிங் மிஷின் இருக்கு, டிவி இருக்கு, கேபிள்ல தான் கட்டுறோம் இல்லைன்னு சொல்ல. அதனால 800 900 அப்படிதான் கட்டுறோம் 2 மாசத்துக்கு. அது அதெல்லாம் கவர்மெண்ட் கரெக்டா தான் கொடுக்குது, ஓனர் தான் அதிகரிச்சிடுறாங்களா? அவங்கதான் இப்ப 3 மாசம் வந்து 8000 ரூபாய் வாடகை வசூலுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு அப்படியே இதாயிடுச்சு, அது ஏறிச்சுன்னு வாடகை 10,000 ரூபாய் ஏற்றிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இருக்குன்னா மின்கட்டணம் வந்து உயரம் அது கம்மி பண்ணு சொன்னாங்க. அது வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து தான் அது பண்ணுது. இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? 200 யூனிட் வந்து மைனஸ் கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. அது 200 யூனிட் வந்து இல்லாதவங்களுக்கு தான் அது. ஓகேவா? இப்ப எந்த பணம் இருக்குது அவங்கள்ட்ட இல்ல, இப்ப நடந்தாங்கன்னா இருக்காது, அவருக்கு அது யூஸ் ஆகும். பட் எனக்கு அது வந்து தேவையில்லைங்கிறது. ஆனா அது என்ன பண்றாங்கன்னா எனக்கு வரலன்ட்டு இயங்குறாங்க, எனக்கு அது கிடைக்கல அப்படின்ட்டு. அது முதல்ல புவர் பீப்புளுக்கு தான் அது வந்து யூஸ் ஆகும். அது கொண்டு அந்த ஸ்கீம் கொண்டு புவர் பீப்புளுக்கு தான். ஆனா வந்து எனக்கு வரலன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஒன்னும் தெரியல ப்ரோ. அது எனக்கு வந்து அவதூற பரப்புற மாதிரி தான் தெரியுது. அவதூறான். அது நாங்க கட்டாதான சொத்து வரி கட்டிட்டீங்க. நாங்க கட்டாதான் சொத்து வரி கட்டி கொட்டு சொத்து வரி ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட. நானும் அனாதாசில வளர்ந்தேன், அப்பா அம்மா கிடையாது எனக்கு. நானும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டேன். அவங்க தனியாக்குறாங்க, நாங்க தனியாக்குறோம். கரண்ட் பில் கிடையாது, நான் ஒரே ஆள் நானும் இவன் போய்ப்பு தான். இனி வர காலத்து அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வயசானவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஏதோ ஓய்வூதியம் மாதிரி காசு கொடுப்பாங்க. தரேன்னால 2000 ரூபாய் தரேன்னு சொல்லி கொடுக்க இல்லையே. அவரு போட்ட துடுத்தா கொடுக்குறாரு. ஐயா கலைஞர் புள்ள போட்ட துடுத்தா கொடுத்துங்கிறாரு. கேட்டோன்னு இப்பதானே வந்து ஆட்சிக்கு அப்படின்றாரு. வேற என்ன பண்ண முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? அவர்தான் என்ன முடிஞ்சுட்டு அதை தெரியல. அது இனிமேல் தான் அவங்க வந்து டிசைட் பண்ணி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல. ஏன்னா நேரத்தோட இதுல பார்க்க சொல்ல வந்து அதிகாரிகள் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. வந்து அவங்க அட்மின்ல அமைச்சருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாலும் சட்டமன்றத்துல இவர் இருக்காரு இல்லையா, மரியவில்சன், தமிழ் எனக்கு தெரியாது, நான் பான் கிறிஸ்டியன்னு சொல்றாரு. ஒரு தமிழனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் தான் பேசணுமே தவிர இது வேற ஸ்டேட் கிடையாது. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ் பேசினா நல்லது. அது எல்லாம் நேச்சர் தான். எல்லாம் அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாரு. இப்போ இது கூட பிடிஏ பண்ணது தமிழ் தான். லாஸ்ட் டைம் அவரும் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு. அவரோட வந்து திக்கி தமிழ் பேசுறாரு. அதெல்லாம் அந்த தமிழ் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா?
அவங்க வந்து பேசிய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே பழகிட்டு திடீர்னு தமிழ்ல பேச எல்லாரும் என் விட இப்ப நான் வந்து தமிழ் சாலமா பேசுவேன், ஏன்னா இங்கிலீஷ் வராதப்ப நான் திக்கி தானே பேச முடியாது. நேச்சர் தானே போக போக சரியா போயிட்டு போகுது. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல வந்து ஒரு பொது வெளியில பேச சொல்ல நம்ம வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கும் மேடையில பேச வித்தியாசம் இருக்கு. மேடையில தடுமாற்றம் கண்டிப்பா வரும். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் அது போக போக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போறாங்க, அவ்வளவுதான். இந்த டாஸ்மார்க்லாம் மூணுன்னு சொன்னாங்க, உங்க பகுதியில டாஸ்மார்க்லாம் இருக்கா? முடிய கிடையாது, நிறைய இருக்குது. எவன் 3 நேரம் எவன் 3 சொன்னாரு, 3 வேலை எப்படி இருக்குது கழட்டுருவேன் கழட்டினாரு அவரு. ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாம இருக்குது. அப்படியே தாங்க இது. இப்பயும் இந்த போதை இருக்குது, குடி இருக்குது, பொம்பளைங்கெல்லாம் குளிக்கிறதா எட்டி பாக்குறாங்க பொடி பசங்க. இந்த சந்தை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறானுங்க. போலீஸ்காரெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. அதனால்தான் அவர் அவுத்து விட்டா வந்தா எப்பயும் அந்த மாதிரி தான் நடக்குது. ஆட்சி சரியில்லை, வேஸ்ட் டைம் ஆட்சி வந்தது.